ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆலியாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் ஒரு சூப்பரான கொத்து பரோட்டா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கொத்து பரோட்டாக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும், 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும், 2 பச்சை மிளகாய் அதையும் பொடியாக கட் பண்ணிக்கணும், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் ஆயில், 2 முட்டை, உப்பு தேவையான அளவு. சப்பாத்தி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும், ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு சிம்பிளான அதே சமயம் டேஸ்டான டிஷ்ஷு. தக்காளி ஓரளவுக்கு மேஷ் ஆனால் போதும், ரொம்ப மேஷ் ஆக தேவையில்லை. தக்காளி இந்த அளவுக்கு மேஷ் ஆனால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஊற்றி உடனே கரண்டி போட்டு கிளற வேண்டாம். கொஞ்சம் வெந்த பிறகு அதை நம்ம கிளறி விடலாம். ஒரு 2 நிமிஷம் முட்டை வேகட்டும். இப்போ லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்தி கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுட சுட டேஸ்டான சப்பாத்தி கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை சுட சுட மட்டன் சால்னா, சிக்கன் சால்னா இல்லைன்னா கெச்சப் வச்சு கூட நம்ம சர்வ் பண்ணலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.